கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் அநேக கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள், நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் உங்களுக்காக கேட்கிறீர்கள் என்று நான் எண்ணவில்லை. இன்றைய சமுதாயத்திலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே பொதுவாக விசுவாசிகளுக்கு மத்தியிலே எழும்பக்கூடிய கேள்விகளை அவர்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் கேட்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் சரியான சத்தியத்திற்குள்ளே வழிநடத்தப்படுவார்கள் என்பதிலே நமக்கு எந்தவிதமான ஐயமும் இல்லை. யாருக்கும் மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் நம்முடைய கருத்துக்களை சொல்லவில்லை. இன்றைக்கு எல்லாருமே உலக பிரகாரமான மனிதர்களாக இருக்கட்டும், ஆன்மீக காரியங்களை உள்ள மனிதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ பிரசங்கியார் போதகமார்கள் குருமார்களாக இருக்கட்டும், தங்களுடைய சொந்த கருத்துக்களை தான் மக்கள்கிட்ட திணிப்பார்கள் மக்களிடம். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதற்கு வசனத்திலிருந்து ஆதாரம் இல்லாமல் நாம் பேசுவதில்லை. அதனாலே நம்முடைய இந்த நிகழ்ச்சி சத்தியத்தை விரும்பக்கூடிய விசுவாசிகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே ஐயப்பாடில்லை. பிரதர் கண்ணன், பிரைஸ் தி லார்ட். இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இருக்கிறது. என்ன சந்தேகம் சொல்லுங்கள். கடந்த வாரம் நீங்க ஆராதனை பற்றி சொன்னீங்க. ஆமா. ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ளணும்னு. ஆமா. ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. சரி. ஆனா அதுலதான் ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. கடந்த வாரம் நீங்க சொல்லும்போது பிதாவாகி தேவனுக்கு கனம் செலுத்த வேண்டும், அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமா. அதுக்கப்புறம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தனியா கனம் செலுத்த வேண்டும், ஆமா, மகிமை செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஆமா. பரிசுத்த ஆவியானவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் சொன்னீங்க. ஆமா. அப்பதான் அந்த ஆராதனை முழுமை பெறும். இப்ப நீங்க இப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி தனித்தனியா நீங்க சொன்னீங்க. இப்ப இதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒருவரா இல்ல தனித்தனியாவா இருக்காங்க? இது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா இன்றைக்கு நிறைய இடத்துல யெகோவாவை பிதாவாகிய தேவன் சொல்லி ஒரு சிலர் வழிபட்டு இருக்காங்க. யெகோவா விட்னஸ். ஆமா. ஒரு சிலர் வந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏசப்பா ஏசப்பான்னு ஒரு சிலர் வணங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஆவியின் அபிஷேகம்னு பரிசுத்த ஆவியை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆவியானவரை மட்டுமே மகிமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு இதுல ஒரு குழப்பம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பத்தி எனக்கு சரியா ஒரு விளக்கம் வேணும். மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர்னு அதை சாட்டா சொல்லுவாங்க. பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு என்று இல்லை. அந்த மூவருடைய தொழிலும் மாறுபடுகிறது. அந்த தொழிலை வைத்துக்கொண்டு, அதாவது ஆங்கிலத்தில் ஆஃபீஸ் அப்படிம்பாங்க, வைத்துக்கொண்டு மூவருக்கும் தனித்தனி பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்வார்கள். அதுவும் சரியல்ல. எந்த ஒரு காரியம் என்றாலும் மூவரும் இணைந்துதான் செயல்படுகிறார்கள். இப்போ மூவருமே தேவன் தான். பிதாவும் தெய்வம், தேவன், பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன். மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவனில் உள்ள மூன்று கூறுகளும் அல்ல. அந்த ஒரே தேவன் தான் பிதாவாகிய தேவனாகவும் காட்சி கொடுக்கிறார், குமாரனாகிய தேவனாகவும் காட்சி கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவனாகவும் காட்சி கொடுக்கிறார். இப்போ இதில் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல வேத புத்தகம் பிதாவை தேவனாக எப்படி அங்கீகரிக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அதிலே முழுமையான ஒரு தெளிவு நமக்கு கிடைத்த பிறகு குமாரனை எப்படி இந்த வேத புத்தகம் தேவனாக அங்கீகரிக்கிறது என்பதை பார்ப்போம். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவரை எப்படி தேவனாக இந்த வேத புத்தகம் அங்கீகரிக்கிறது என்பதை பார்ப்போம். அதன் பிறகு செயல்படக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய மூவருடைய பங்கும் இருக்கிறது. ஒரு காரியமாவது ஒருவராலே செய்யப்படவில்லை, மூவருடைய பங்கும் இருக்கிறது. அதாவது மூவருமே ஒருவர் தான். அந்த மூன்று பேரும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் தேவன். அந்த சத்தியத்தை அதன் பிறகு பார்ப்போம். இப்பொழுது முதலாவதாக பிதா தேவன் என்பதற்கு 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. 8வது அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு
உண்டு. இப்போ பிதா தேவன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறாரா? வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே அருளப்பட்டவைகள். தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு பேசினார்கள், எழுதினார்கள். இப்போ பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியரிலே நிருபத்திலே எழுதுகிறார். ஆக பிதா தேவன் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரியோடு கூட நம்முடைய ஆண்டவர் பேசுவதை அங்கே பார்க்கலாம். சமாரிய ஸ்திரியோடு பேசும் பொழுது, நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று அவர் அங்கே சொல்கிறார். யோவானுடைய புத்தகம் 4வது அதிகாரத்திலே பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்கிறார். பிதா ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் இல்லையா? யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். 24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். 23 சொன்னீங்க பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இங்கே 24 என்ன வருது? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள். அப்ப அவரைனா தேவனை, பிதாவை. ஆக பிதா தேவன் என்பதற்கு இங்கே ஒரு ப்ரூஃப் இருக்கா? 3:16, யோவான் 3:16, அதை படிங்க பார்ப்போம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு தந்ததே தேவனாகிய பிதாவாகிய தேவன்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு தந்ததே பிதாவாகிய தேவன்தான். இன்றைக்கு அநேகர் பிதாவை நிறைப்பதே கிடையாது. குமாரனுக்கு மாத்திரமே மகிமை செலுத்துவது, டப்பாங்குத்தாடுறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு என்னென்னவோ கூத்தடிக்கிறானுங்க. ஒரு ஆவிக்குரிய பயபக்தி கிடையாது. ஏசப்பா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு அடிக்கிற கூத்துக்கு ஒரு அளவே கிடையாது. இன்னும் அதை விட மோசம், ஆவியானவர் பேரை சொல்லி அடிக்கிற கூத்து. ஆவியானவர் இறங்குகிறார், அதை பார்க்கிறேன் அப்படிமா ஒருத்தன். அந்த எல்லாரும் என்ன பண்ணுவான்? அவன் வாயில வந்தே கத்துவான். அதாவது பைத்தியக்காரனுக்கு கும்பலாட்டு இருக்கும். அதல்ல அதல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிதாதான் குமாரனை நம்முடைய பாவ பரிகாரியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய அன்பு, அவர் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் ஆகிய பிதா ஒன்றான மெய்தேவன். பிதா யோவான் 17:3 பாருங்க. யோவான் 17:3. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாதான் ஒன்றான மெய்தேவன், அவர்தான் குமாரனை அனுப்பினார். புரியுதா? பிதாதான் ஒன்றான மெய் தேவன், அவர்தான் குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். ஆக பிதா தேவன் என்பதையே இந்த கிறிஸ்தவ சமுதாயம் மறந்து அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்றைக்கு பெந்தகோஸ்தே வந்தானோ அன்றைக்கே பிதாவாகிய தேவனை எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாரும் ஏசப்பா ஏசப்பா பர்ஷாவி பர்ஷாவி, பரிசுத்த ஆவி என்று கூட முழுமையாக சொல்ல மாட்டான். ஆவி அபிஷேகம் என்னராமோ சொல்கிறான். சிலர் அநேகர்கிட்ட நம்ம பேசுகிறது உண்டு. அப்படி பேசுகிறப்போ எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஆசை. நான் ஞானஸ்நானம் எடுத்து ஆவி அபிஷேகம் வாங்கணும். எந்த கடையில் போய் வாங்க போகிற? ஆவி ஞானஸ்நானம் எடுத்து ஆவி அபிஷேகம் வாங்க போகிறாங்களாம். இந்த பரிசுத்தாவியானவரை பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டு இன்னும் அதிகமாக நேரம் அதில் நாம் ஒதுக்க வேண்டாம்.
புரியுதா? தவறான போதனைகள் இன்றைக்கு ஏராளமாக தாராளமாக மக்கள் மத்தியிலே நடைமுறையில் இருக்கிறது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆக பிதா தேவன் என்பதற்கு பல சான்றுகள் நாம் பார்க்கலாம். அந்த சான்றுகளில் இன்னும் கூட 1-2 நாம் பார்க்கலாம். 2 யோவான் 3வது அதிகாரம், சாரி 3வது வசனம். அங்கே 2 அதிகாரம் 3வது வசனம். பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனாலும் பிதாவாகிய தேவனாலும் பிதா தேவன் என்பதற்கு இந்த வசனமும் ஒரு ஒரு சாட்சின்னு சொல்லலாமா? ஆதாரம் அல்லது சாட்சின்னு சொல்லலாமா? பொதுவாக ஒரு விட்னஸ் என்று சொன்னால் எத்தனை விட்னஸ் வேணும்? பொதுவாக நம்பக்கூடிய நிலைமையில் இருக்கணும்னா ஒரு காரியத்தை நம்பணும்னு சொன்னா அதுக்கு எத்தனை விட்னஸ் தேவை? 2 அல்லது 3. இப்ப நம்ம 4-5 வசனம் சொல்லிட்டோமா? இதுவே அதிகமான விட்னஸ் இல்லையா? இதுவே அதிகமான விட்னஸ். ஆனாலும் அதிகமாக விட்னஸ் கொடுக்க கொடுக்க சிலருக்கு நம்பிக்கை அதிகமாகும். சிலருக்கு ஒரு விட்னஸ் சொன்னாலேயே பூர்ணமா ஆமா இல்ல தேவ வசனம் அப்படி எழுதியிருக்குல்ல, தேவ வசனம் ஜீவன் உள்ளதல்லவா, அதனால அதுவே நமக்கு போதுமானது அப்படின்னு நினைப்பாங்க. சிலருக்கு இது ஒன்று தானே இருக்கு, இந்த ஒன்று தானே இருக்கு அப்படிம்பாங்க. ஆனால முடிந்த அளவு அவர்களுக்கு அதிகமாக வசனத்தை அவர்கள் கேட்பார்கள். கொலோசேயருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கொலோசேயர் 3வது அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பிதாவாகிய தேவனை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். பிதாவாகிய தேவனை இங்கேயும் பவுல் எழுதி வைக்கிறாரா? பிதாவாகிய தேவனை என்ன? பிதாவாகிய தேவனை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். அப்புறம் பாருங்க, இந்த தீத்துவின் புத்தகத்தில் ஒரு வசனம், தேவன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவரை விழிக்குது இந்த வேதம். தீத்து 2:13. தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அதாவது இது மகாதேவன் சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது இல்லையா? நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை பற்றி பிறகு நம்ம விரிவாக நாம் பார்ப்போம் என்று நான் சொன்னேன். இப்போ இதை எதுக்கு இந்த நடுப்பில் இதை சொன்னேன் என்றால், தேவன் மகாதேவன், ஒன்றான மெய் தேவன், அவர் ஒருவரே தேவன். இன்றைக்கு மகாதேவன் சொன்ன உடனே கிறிஸ்தவர்கள் அது ஆண்டவரை குறிக்கிறது என்று சொன்னால் ஒத்துக்கொள்வார்களா? மகாதேவன் என்கின்ற வார்த்தை ஆண்டவரை குறிக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? அநேக காரியங்கள் அப்படி நான் நிறைய உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. அதான் படிச்சோம்ல 1 கொரிந்தியர் 8. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், நமக்கும் அவர் பிதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் பிதா. இதில் யாரும் குழப்பிக்கிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் பிதாங்கிறீங்களே எப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு சமமானவர் தான். சமமானவர் தான், நான் பிரிச்செல்லாம் சொல்ல மாட்டேன். இயேசு கிறிஸ்துவே தான் பிதா, பிதாவே தான் இயேசு கிறிஸ்து. அதை நான் இன்னும் கொஞ்சம் பின்னால் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? இந்த 1 தெசலோனிக்கேயோ 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த தேவன்கிற வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவருக்குமே பொருந்தும். பிதா குமாரன்
பரிசுத்த ஆவி ஆகிய மூவருக்குமே பொருந்தும் இந்த தேவன்கிற வார்த்தை. தேவன் தம்மை நமக்கு எந்த அளவிற்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவிற்கு தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 சொல்லியிருக்கிறார். ஆக தேவன் என்பது பிதாவை குறிக்கிறது, பிதாவாகிய தேவன். அப்புறம் குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன். சரியா? இப்போ நம்முடைய பிதா தேவன் என்பதற்கு உண்டான காரியங்களிலே இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் 13வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இங்கே மூவரை குறிக்கிறது. இந்த மூவரிலே நடுமையமாக இருப்பது யாரு? தேவனுடைய அன்பு. முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாவது தேவனுடைய அன்பு, மூன்றாவது பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். அப்போ இந்த நடுப்பிலே தேவனுடைய அன்புன்னு சொல்வது யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கிறது. பிதாவை குறிக்கிறது. பிதா தேவன் என்று இந்த வேத புத்தகம் நிச்சயப்படுத்தி நமக்கு கற்பிக்கிறது. பிதா தேவன் என்பது. இந்த யூதா எழுதிய நிருபம்னு ஒன்று இருக்கு. யூதா நிருபத்தின் 1வது வசனம். யூதா நிருபம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். பிதாவாகிய தேவனாலே, பிதா தேவன் என்று சொல்லி அங்கே யூதா எழுதுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு அரை சகோதரன், அதாவது தாய்க்கு மகன். தகப்பனார் ஆண்டவருக்கு பிதா தானே தவிர அந்த யோசேப்பு அல்ல. அதனால அரை சகோதரன்பாங்க. ஆண்டவருடைய அரை சகோதரனாகிய யூதா சொல்லுகிறார் பிதாவாகிய தேவன். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தேவன் அல்ல, ஆவியானவர் மட்டும் தேவன் அல்ல, பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிதாவாகிய தேவன் அவருக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். பிதாவாகிய தேவன். தெளிவா இருக்க? பிதாவாகிய தேவன். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். இந்த 1வது அதிகாரம் 6வது வசனத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். இங்கே எங்கள் தேவனுக்கு முன்பாக. அப்போ இங்கேயும் அந்த எங்கள் தேவன் சொல்லப்படுவது யாரை குறிக்கிறது? பிதாவை தான் குறிக்கிறது. பிதா தேவன், பிதா தேவன். அதனாலே ஆராதிக்கும் பொழுது பிதாவை கனம் பண்ணாமல் மகிமைப்படுத்தாமல் ஒருவராலும் இருக்க முடியாது, இருக்க கூடாது. நாம் முதலே சொன்னோம் 3:16, யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? குமாரனையே, சொந்த குமாரனையே கிருபாதார பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். சொந்த குமாரனையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தால் அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! நீங்களும் நானும் அதை செய்வோமா? நம்முடைய பிள்ளையை பாவிகளுக்காக பலி செலுத்த எத்தனை பேர் பிள்ளைகளை பலி செலுத்துறான்? புதையல் கிடைக்கிறதுக்காக பலி செலுத்துறான், புதையல் எடுக்கிறதுக்காக பலி செலுத்துறான். இந்த மாய சக்திகள், மந்திர சக்திகள், இது அதிகமாக தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பலி செலுத்துகிறவர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தது எந்த நோக்கத்தோடு, எந்த எதிர்பார்ப்போடு?
அதனால் அவருக்கு லாபம் என்ன? யோபு கேட்பார். நாம் நீதிமானாய் இருப்பதினாலே அவருக்கு லாபம் என்ன? நாம் கெட்டொழிந்து நரகத்தில் போவதினாலே அவருக்கு நஷ்டம் என்ன? யோபுடைய புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். பிதா சொந்த குமாரனை நமக்காக கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். 1 யோவான் 2:2. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது மேலே 1வது வசனத்திலே நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார் என்று இருக்கிறது. அந்த நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதனாலே தான் நாம் இன்றைக்கு தைரியமாக கிருபாசன தண்டையிலே நாம் வந்து நிற்கிறோம். எபிரேயர் எழுதிய நிருபத்திலே நாம் தைரியமாக கிருபாசன தண்டையிலே வந்து நாம் நிற்கிறோம் என்று சொல்லி அந்த நிருபக்காரர் சொல்லுகிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 4:16. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இந்த தைரியமாக நம் கிருபாசன தண்டையிலே வந்து சேருவதற்கு காரணகர்த்தா யார்? பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கிருபாதார பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிற்று. தேவன் இவ்வளவாக உலகத்திலே அன்பு கூர்ந்தார். எவ்வளவாக அந்த பிதா நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். 1 யோவானுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 1 யோவான் 3 வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். பொதுவா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், உண்மைதான். இப்போ கண்ணன், நீங்க யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சீனிவாசன், நீங்க யாருன்னு சொன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, போயிட்டு ஒரு ஆபீசரையோ யாரையோ பார்க்க போறீங்க, யார் சார் நீங்கன்னு கேட்குறாங்க. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. நான் இந்த கம்பெனியில் இன்ன போஸ்டிங்கில் மேனேஜராக இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சொல்லுவீங்க. நீங்களும் அது போல் தானே? கண்ணன், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நான் இந்த கம்பெனிக்கு ஓனரு, அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க, உங்கள் தொழிலை சொல்லுவீங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அவரை போய் நீங்கள் என்ன யாருங்க அப்படின்னு கேட்டால், நான் அட்வொகேட்டுங்க அப்படிம்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது எங்கேயாவது நம்ம போயிருக்க இடத்துல, சார் யார் சார் அப்படின்னு கேட்டால், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. நம்முடைய உலக பிரகாரமான மேன்மை தான் அங்கே பேசுவோம். நான் ஆண்டோடைய பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா, அதனுடைய கௌரவம், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மேல் பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரியது, அதை நம்ம எண்ணி பார்க்கிறதே கிடையாது. பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு கொண்டதினாலே தான் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நமக்கு கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் நாம் அதை எண்ணி இந்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்த பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. முதல்ல நீ பிதாவை தாம்பா கனம் பண்ணணும். பிதாவை நீ கனம் பண்ணினால் குமாரனையும் கனம் பண்ணி ஆகிவிட்டது, ஆவியானவரையும் கனமணி ஆகிவிட்டது. மூவரும் ஒன்றுக்குள் ஒன்று. ஆனால் இன்றைக்கு அதற்காக நான் யெகோவா மட்டும்தான் தெய்வம் அப்படின்னு சொல்றவங்களை நான் ஆதரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, அது தவறு. பிதாவும் தெய்வம், குமாரனும் தெய்வம், ஆவியானவரும் தெய்வம். அந்த 3 பேரும் 3 உத்தியோகம் பார்க்கல, 3 பேரும் ஒரே உத்தியோகம் தான் பார்க்குறாங்க. 3 பேரும் ஒரே உத்தியோகம் தான் பார்க்குறாங்க. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன? ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே. அப்போ பிதா எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். பிதா பரலோகத்தில் இருக்கிறார்.
அவரே ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். குமாரன் சொன்ன வார்த்தை அது. பரலோகத்தில் இருக்கிறார் பிதா, பூமியிலே மனித உருவில் வந்தார், பிதா தான் வந்தாரு. பூமியிலே மனித உருவாக வந்ததும் பிதா தான். ஆனால் அவர் பூமியிலே மனித உருவாக வந்ததினாலே நம்முடைய அறிவிற்காக அவர் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ஆவியானவர் நித்தியமாக நமக்குள்ளே நாம் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, இதில் பாருங்க ஒரு முக்கியமான காரியம், அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே எப்போ வருகிறார் என்பதே தெரிவதில்லை. நாம் எப்பொழுது நாம் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த க்ஷணமே பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திகரிக்கப்படுகிறோம். இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் பரலோகத்தின் மகன், பரலோகத்தின் சுதந்திரவாளி என்று சொல்லி முத்திரை போடப்படுகிறோம். இந்த சத்தியம் அநேகருக்கு தெரிவதில்லை. ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான், ஞானஸ்நானம் எடுத்தினா தான் பரிசுத்த ஆவியை பெற முடியுங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், ஞானஸ்நானம் எடுத்த உடனே மட்டும் கூட பரிசுத்த ஆவியை வர மாட்டாரு, பிறகு நீ அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறான். எவ்வளவோ கோராமைகள், எவ்வளவோ கிறிஸ்தவ உலகமே தலைகளாக மாறிவிட்டது. தலைகளாக என்னைக்கு பணத்தை குறிக்கோளாக வைத்து கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்தார்களோ, கொள்ளை கும்பல், என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள், என்னுடைய பிதாவின் வீட்டை கள்ளர் குகை ஆக்காதீர்கள் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சரீரமாகிய சபை கள்ளர் குகையாக வியாபார வீடாக மாறிவிட்டதினாலே பிதாவை பற்றிய அறிவும் விசுவாசிகளுக்கு இல்லை, குமாரனை பற்றிய அறிவும் விசுவாசிகளுக்கு இல்லை, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய அறிவும் விசுவாசிகளுக்கு இல்லை. பிதா தேவன், பிதா ஒன்றான மெய் தேவன், பிதா நமக்கு தேவன். அவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மேலே அன்பு கொண்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவாகிய தேவன் நம்மை பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இன்றைக்கு கண்ணன் இத்தோடு நான் நிறுத்திக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி மனித மூளைக்கு ஒரு லிமிட்டு தான். நாம் பாட்டு பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சோர்வு ஏற்படும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்து குமாரன் எப்படி தேவனாக இருக்கிறார் என்கின்றதை உங்களுக்கு முழுமையாக நான் சொல்லுகிறேன். இந்த வாரம் பிதாவாகிய தேவனை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அறிவு, ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு உண்டாகியிருக்கும் என்று நம்புகிறேன். தெளிவடைந்தீர்களா அல்லது இன்னும் தெளிவடையவில்லையா? தெளிவடைஞ்சிட்டீங்களா? அப்போ இதோட முடித்துக் கொள்ளலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால், நாம் உயிரோடு இருந்தால் நாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்து தொடர்ச்சியாக குமாரனாகிய தேவனை பற்றி நாம் சிந்திக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.